ஹாய், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் வித் யூ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட் இப்போ தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. இந்த டயத்தில் நம்ம முதலீடு பண்ணலாமா? ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எந்த ஃபண்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 12 to 15% கண்டிப்பாக இறங்கியிருக்கு. நம்ம எஸ்ஐபி முதலீடு மாத்திரம் செய்யாமல் இப்படிப்பட்ட டயத்தில் முதலீடு பண்ணுறதன் மூலம் நமக்கு வெல்த்தை நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு சரிவுலையும் ஒவ்வொரு விதமான வருமானம் நமக்கு கிடைக்கும். இந்த சரிவுங்கிறது நமக்கு எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நான் சொன்னது மாதிரி எல்லா கேட்டகரிலையும் ஃபண்டுகளோட விலை இறங்கியிருக்கு. அது லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி, மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான ஃபண்டுகளும் இறங்கியிருக்கு. எவ்வளோ இறங்கியிருக்கு, நம்ம இப்போ ஏன் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்தோடு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் தரேன். அந்த ஃபண்டுகளை ஒன்றையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது UTI நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டு லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க. இது ஒரு பேசிவ் ஃபண்டாக இருக்கிறதுனால இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்கும். இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 180லேருந்து இப்போ அதோட விலை எவ்வளோ இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11.5% இறங்கியிருக்கு. இன்றைக்கி இதோட ரேட்டு 160.21 இருக்குது. அதிகபட்ச விலையாக இது ஏறிந்தது 181 இருக்குது. ஸோ ஒரு ₹20 நமக்கு இதில் மிச்சம் ஆகுது. நீங்கள் சப்போஸ் ஒரு எஸ்ஐபி முதலீட்டாளராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சப்போஸ் 30 செப்டம்பர் அன்றைக்கி உங்களுக்கு எஸ்ஐபி ட்ரிகர் ஆகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த 30க்கு விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திருப்பி அக்டோபர் 30 தான் உங்களுக்கு எஸ்ஐபி ட்ரிகர் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எஸ்ஐபி எப்போ ட்ரிகர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஆல்மோஸ்ட் ஒரு நவம்பர் 29, 30 அப்படிங்கிற அளவுக்கு மார்க்கெட் ஸ்லைட்லி மேலே வந்தப்போ ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டங்களில் எந்தெந்த டேட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த டேட்டில் தான் மார்க்கெட்டில் நமக்கு அந்த எஸ்ஐபி யூனிட் கிடைக்கும். பட் இந்த சரிவில் நம்ம முதலீடு பண்ணணும்னா அதற்கு இன்னும் நம்ம காத்திருக்கணும். இந்த இடைப்பட்ட காலத்தில் நமக்கு லம்சம் வழியாக நம்ம இப்படிப்பட்ட ஃபண்டுகளில் நம்ம முதலீடு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தது நம்ம UTIயோட நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டு. இன்னொரு ஃபண்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். வரிசையாக ஒவ்வொரு கேட்டகரிலையும் ஒவ்வொரு ஃபண்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும், எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது குவாண்ட் மிட் கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம். இந்த ஃபண்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஃபண்டு. லாஸ்ட் இயரில் இந்த ஃபண்டு அருமையான ரிட்டர்ன் கொடுத்துச்சு. பட் இந்த இயர் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டில் பெரிய அளவு வீழ்ச்சி நம்ம முன்னாடி பார்க்க முடியுது. அதிகபட்சமாக இந்த ஃபண்டோட விலை ₹280 இருந்துச்சு. ₹280 கிட்டத்தட்ட இதோட ஃபண்டோட வீழ்ச்சி பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 16%க்கு மேலே இந்த ஃபண்டோட வீழ்ச்சி வந்துருச்சு. 17.37% விழுந்திருக்கு. கரண்ட்லி இந்த ஃபண்டோட NAV இப்போ 237 இருக்குது. அதிகபட்சமான விலையில் நம்ம பார்க்குறப்ப 281 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபண்டில் ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்ப இது கொஞ்சம் அக்ரெசிவான போர்ட்ஃபோலியோவாக இருக்குது. இதில் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃபண்ட் மேனேஜர் இதில் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்டாக்கோட வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஃபண்டுலேயே விலை குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறத மாதிரி பார்க்க முடியுது. இது ஒரு மிட் கேப் கேட்டகரி ஃபண்டாக இருக்குது. அடுத்தது மிட் கேப் கேட்டகரியில் நம்ம பார்க்குறது எடில்வைஸ் மிட் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு ஒரு நல்ல ஃபண்டு. இந்த ஃபண்டோட NAV மதிப்பு அதிகபட்சமாக எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த சரிவில் இறங்கி இதோட ப்ரைஸ் 107 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ 108.87 இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ஸ்லைட்லி அதிகரிச்சிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஃபண்டில் ரொம்ப பெரிய ஒரு வீழ்ச்சி நம்மளாட்டி பார்க்க முடியல. இந்த ஃபண்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா இதில் அதிகபட்ச வீழ்ச்சி ஆல்மோஸ்ட் ஒரு 12% அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதற்கு இது ஒரு நல்ல டைமாக தான் நான் பார்க்குறேன். அதனால் சப்போஸ் யாருக்கெல்லாம் ஏற்கனவே முதலீடு பண்ணியிருந்தீங்களோ எஸ்ஐபியில் இருந்தாலும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல டைமாக இருக்குது. ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12% அளவுக்கு இது சரிவில் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்குறது நிப்பான் இண்டியாவோட லார்ஜ் கேப் ஃபண்டு. இந்த ஃபண்டு ஒரு குறிப்பாக நம்ம சொல்லணும்னா இது ஒரு பழைய ஃபண்டு, பட் பெட்டரான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஃபண்டு. இந்த ஃபண்டு அதிகபட்ச விலையாக 102.67 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் ஒரு சரிவில் கீழே இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி இப்போ திருப்பி இறங்கி ஆல்மோஸ்ட் ஒரு 10.46% சரிவில் இருக்குது. ₹102 இப்போ ₹92 அப்படிங்கிற அளவு குறைஞ்சிருக்கு. ₹10 குறைஞ்சிருக்கு. ஸோ இதையும் அக்குமுலேட் பண்ணுறதுக்கு இப்போ லம்சமில் ஒரு குறிப்பிட்ட அளவு அக்குமுலேட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். லம்சம் முதலீடு நம்ம பண்ணலான்னு சொல்கிறேன். எப்படி நம்ம முதலீடு பண்ணுறது, எப்படி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு ₹1,00,000 இருக்குது அப்படின்னு லம்சம் நம்ம எடுத்துக்கிட்டால் அதை என்ன பண்ணணும், ஒரு 4 அல்லது 5 பிரிச்சுக்கணும். அப்போ 5 நீங்கள் அந்த 1,00,000 பிரிச்சிங்கன்னா 20,000 அப்படின்ட்டு வரும். இந்த 20,000
இப்போ ஒரு டயத்தில் முதலீடு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்ப்போம். திருப்பி மார்க்கெட் ஏதாச்சும் திருப்பி ஒரு நெகட்டிவ் நியூஸ்லாம் போய் மார்க்கெட் மேலே ஏற ஆரம்பிக்குதான்னு பார்ப்போம். அந்த டயத்தில் திருப்பி இன்னொரு 20,000 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அல்லது இதற்கப்புறம் வந்து பங்கு சந்தை இறங்க நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கையில் இருக்கிற பணத்தை வந்து 20,000 அந்த சரிவுக்கு தகுந்த மாதிரி, அதாவது எவ்ரி 5% to 10% வந்து நம்ம ஒரு 20,000 உள்ளே கொண்டு வரலாம். இப்படி கொண்டு வரதன் மூலம் உங்களுக்கு நல்ல யூனிட் நீங்கள் அக்குமுலேட் பண்ண முடியும். அடுத்தது இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குற வந்து மிரே அசெட்டோட லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு பார்க்குறீங்க. இதில் வந்து அவங்க முதலீடு பண்ணுறது லார்ஜ் கேப்லையும் மிட் கேப் ஸ்டாக்லையும் முதலீடு பண்ணுவாங்க. இந்த ஃபண்டோட அதிகபட்ச விலையாக வந்து 175.21 இருந்துச்சு. இப்போ பங்கு சந்தையில் சரிவில் எவ்வளோ விலை இறங்கிருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13.46% வந்து இறங்கியிருக்கு. இப்போ இதோட ப்ரைஸ் வந்து 153 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதிகபட்சமாக இருந்த ப்ரைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரூபீஸுக்கு மேலே இறங்கியிருக்கு. ஸோ இதையும் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதற்கு ஒரு சரியான டைம் அப்படின்னு நான் நம்புவேன். ஏன்டா இந்த டயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யாராச்சும் வாங்குறதா இருந்தால் நான் சொன்னது மாதிரி முதலீடுகளை பிரித்து நீங்கள் ஒவ்வொரு எஸ்ஐபி மாதிரி நீங்கள் இதில் வாங்குறது சிறந்ததாக இருக்கும். அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற வந்து நிப்பான் இந்தியாவோட ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம். இந்த ஃபண்டு அதிகபட்ச விலையாக வந்து 204 அப்படிங்கிற அளவுக்கு எண்ணெய் மதிப்பு இருந்துச்சு. இந்த சரிவில் எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு 11% அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு. இன்றைக்கி இதோட ப்ரைஸ் வந்து 181.72 ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்லேயும் இவ்வளோ பெரிய சரிவு இருக்கிறதுனால நம்ம எஸ்ஐபி மாதிரி ஒரு அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இது ஸ்மால் கேப்லேயே வந்து ரொம்ப அருமையான ஃபண்டு. இந்த ஃபண்டுக்கு வந்து பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அடுத்தது நம்ம லார்ஜ் கேப்பில் ஒரு ஆக்டிவ் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். மிரே அசெட்டோட லார்ஜ் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபண்டு அதிகபட்ச விலையாக வந்து 131 அப்படிங்கிற அளவுக்கு போயிருந்துச்சு. லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் எல்லாமே வந்து விலை இறங்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஃபண்ட்லேயும் வந்து ஒரு பெரிய வீழ்ச்சியை நம்மளாடி பார்க்க முடியுது. கரண்ட்லி 116.24 இருக்குது. அதிகபட்ச விலையிலேருந்து எவ்வளோ விலை இறங்கியிருக்குன்னு பாருங்கள். 131லேருந்து 116 அப்படிங்கிற அளவுக்கு விலை இறங்கியிருக்கு. இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது ஹெச்எஸ்பிசியோட ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபண்டோட அதிகபட்ச விலையாக 101 இருந்துச்சு. இந்த சரிவில் எவ்வளோ சரிவில் இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 11.5% வந்து சரிஞ்சிருக்கு. கரண்ட்லி இதோட ப்ரைஸு 89.96 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அதிகபட்ச விலையிலேருந்து ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு நியர்லி ஒரு 10-11 ருபீஸ் அப்படிங்கிற அளவுக்கு விலை இறங்கியிருக்கு. இந்த ஃபண்டும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபண்டு. இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா பார்த்திங்கன்னா வந்து குறைவாக தான் இருக்கும். 0.67 ஆயிருக்கு. ரீசெண்ட் டயத்தில் இந்த ஃபண்டு வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்துருக்கு. இப்போ இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குற வந்து ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் வந்து இந்த ஃபண்டு வந்து ஒரு அருமையான ஃபண்டு. இந்த ஃபண்டோட அதிகபட்ச விலையாக வந்து 2154 ரூபாய் இதோட எண்ணெய் விட மதிப்பு இருந்துச்சு. கரண்ட்லி இது 1970 ரூபாய்க்கு இப்போ அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குற வந்து ஜேஎம் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு பார்க்குறோம். இந்த ஃபண்டோட அதிகபட்ச விலை வந்து 123.52 இருந்துச்சு. அதுலேருந்து எவ்வளோ சரிவு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% வந்து சரிஞ்சிருக்கு. இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்ஸி கேப்பில் இது கொஞ்சம் அக்ரெசிவான ஃபண்டுன்னு சொல்லுவேன். அதிக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதனால் இது வந்து ரொம்ப எல்லா டயத்துலையும் சிறப்பாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை சரிவில் வந்து இப்படிப்பட்ட அக்ரெசிவான ஃபண்டுகள் வந்து சரிகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அதையும் நம்மளாட்டி பார்க்க முடியுது. 10%க்கு மேலே இதில் சரிவு இருக்குது. இந்த ஃபண்டு நான் சொன்ன மாதிரி ஃப்ளெக்ஸி கேப்பை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 65% வந்து லார்ஜ் கேப்லையும் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் ஒரு சிறிய போர்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது மிரே அசெட்டோட மிட் கேப் ஃபண்டு பார்க்குறோம். இந்த ஃபண்டும் ஒரு நல்ல ஃபண்டு. இந்த ஃபண்டோட அதிகபட்ச விலை வந்து 40 ரூபாய் 24 காசுலேருந்து எவ்வளோ இறங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் சரிவில் வந்து 10% அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிச்சு. திருப்பி மார்க்கெட்டில் மேலே அந்த சரிவு குறைஞ்சி 3% அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பங்கு சந்தை சரிய ஆரம்பித்தப்போ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஒரு 12.82% வந்து சரிஞ்சிருக்கு. இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.61 இருக்குது. ஷார்ப் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 0.33 தான் இருக்குது. இந்த ஸ்க்ரீன் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். இது வந்து ஹெச்டிஎஃப்சியோட பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு. பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு எப்படி செயல்படும்னு பார்த்தீங்கன்னா பங்கு சந்தை வந்து சரிகிறப்ப வந்து ஈக்விட்டியோட போர்ஷன்ஸை வந்து அதிகப்படுத்திக்குவாங்க. பங்கு சந்தை அதிகரிக்கிறப்ப ஈக்விட்டியோட போர்ஷன்ஸை குறைச்சிக்கிட்டு டெட்டில் அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க. ஸோ இது வந்து டைனமிக் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி இது மாறி மாறி செயல்படும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டு வந்து கடந்த ஒரு வருடத்தில் வந்து அதிகபட்ச விலையாக வந்து 555 ரூபாய் அப்படிங்கிற அளவுக்கு போயிருந்துச்சு. அதுலேருந்து இப்போ சரிஞ்சு 524 ரூபாய்க்கு வந்திருக்கு. டைனமிக் ஃபண்டோட பெட்டரான ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சரிவில் வந்து உங்களுக்கு மற்ற ஃபண்டுகள் மாதிரி செயல்படாது. எவ்வளோ சரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஃபண்டு வந்து ஒரு 6% அப்படிங்கிற அளவுக்கு தான் சரிஞ்சிருக்கு. மற்றபடி நீங்கள் ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் எடுத்து பார்க்குறப்ப
மிட் கேப்பாக இருந்தாலும் சரி, லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்மால் கேப் இப்படிப்பட்ட ஃபண்டுகளை பார்க்குறப்ப 12 to 15% சில ஃபண்டுகள் வந்து ஈவன் குவான்ட்னா பார்த்தீங்கன்னா ஒரு 16%க்கு மேலே சரிவு வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இல்லாமல் முதலீடு பண்ணணும்னு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டோ அல்லது டைனமிக் ஃபண்டுகள் வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த சரிவில் நான் சொன்னது மாதிரி உங்களோட முதலீடுகள் வந்து பிரித்து முதலீடு பண்ணுறது மூலம் உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிட்டர்ன் கிடைக்கும். ஏன்டா இப்போ வந்து என்னை விட மதிப்பு குறைஞ்சிருக்கப்போ வந்து நம்ம முதலீடு பண்ணுறது பெட்டரு. நான் ஒவ்வொரு டயத்துலையும் நான் அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்பை நான் தவற விடுறதில்ல. நான் எஸ்ஐபி முதலீடு பண்ணிகிட்டு இருந்தாலும் இப்போ வந்து அடிஷ்னல் பர்ச்சேஸ் வந்து நான் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எல்லா ஃபண்டுகளும் வந்து எந்த அளவு சரிஞ்சிருக்கு, ஏன் நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். மொத்தமாக கொண்டு போய் உங்கள் பணத்தை போட்டுறாதீங்க. நான் சொன்னது மாதிரி பிரித்து ₹1,00,000 இருந்துச்சுன்னா 4ஆவோ அல்லது 5 அல்லது 6ஆவோ பிரித்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள். அப்படி பண்ணுறது மூலம் எஸ்ஐபி மாதிரி அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி நீங்கள் நினச்சிக்கோங்க. ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.